இந்த 3 பேரை பாருங்களேன். இந்த 3 பேர் சரியான ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மேகதாத்து தீர்மானம் படிச்சுக்கிட்டு இருக்காரா, அப்போ இவங்க இதை பாருங்களேன். பேக் பெஞ்சில் உட்காந்துட்டு இவங்க ஒரு வாய் பாருங்களேன், ஒரு வாய் பாருங்களேன். அங்கே யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல டிவி கேட்கறாங்க. நான் உட்காந்து ஆப்போசிட்ல டிவி கேட்கறாங்க தான் உட்காந்துட்டு இருப்பாங்களா. அவங்க யாரோ வாயை வந்து ஏதோ ஒழுங்கு காட்டுறாங்க. யாரையோ சைகை பண்ணி இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு ஒழுங்கு காட்டுறாங்க. இந்த வீடு ஃபுல்லா இவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. நடுவில் எப்பா சட்டமன்றம் இவ்வளோ ஃபன்னாக இருக்குமா கைஸ். இங்க பேசுறாங்க, பின்னாடி திரும்பி பேசுறாங்க, அப்படியே சிரிக்கிறாங்க. கூலா உட்காந்துக்கிட்டு இருக்காரு பாருங்களா. அவரு ஜாலியா பார்க்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு மனுஷன் தீர்மானம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, இவங்கெல்லாம் என்ன தற்கொலை கூட்டம், சினிமா நடிகர் பின்னாடி போற கூட்டம். இவங்கெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. கூட்டம்லாம் ஓட்டா மாறாது. ஒரு சீட் தான் ஜெயிப்பாங்க, 2 சீட் தான் ஜெயிப்பாங்க. நயன்தாராக்கு இதை விட அதிகமா கூட்டம் வரும் அப்படி இப்படின்ட்டு ஒழுங்கு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒழுங்கு காட்டிகிட்டு இருந்தவங்க தான் இப்போ எதிர்கட்சியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சியில் இருக்க யாரோ ஒரு எம்எல்ஏவோட சைகையெல்லாம் இவங்க ஒழுங்கு காட்டுறாங்க. அடுத்து என்ன ஆக போதோ இவங்களோட நிலைமை.